ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் தமிழ் சேனல். இந்த சேனலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்பகுதியில் யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் பாடப்பகுதி பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 3 வீடியோ தொகுப்பு பார்த்துருக்கோம். இது 4வது வீடியோ தொகுப்பு. இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோல் கருத்துக்கள் அப்படிங்கிறத மோல் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். மற்றும் அது தொடர்பான கருத்துக்களை இந்த பாடப்பகுதியில் பார்க்குறோம். So far we discussed about matter in terms in the individual atom and molecule. நாம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை பற்றி தான் படித்தோம். அட்டாமிக் மாஸ் யூனிட் ப்ரொவைட் a relative scale for the mass of the element. அதாவது அணுநிறை அலகானது தனிமங்களின் அணுநிறைகளுக்கு இடையான ஒரு ஒப்பீட்டு மதிப்பை வழங்குகிறது. Since the atom have such small mass, no usable scale can be divisible to weigh them in the calibrate units of atomic mass units. அதாவது அணுக்கள் மிக சிறிய நிறை கொண்டிருப்பதனால அணுநிறை அலகை கொண்டு பெருமை எண்ணிக்கையிலான அணுக்களின் நிறைகளை கணக்கிடுவது என்பது ஒரு சரியான முறையாக இல்லை. In any real situation we deal with the macroscopic small samples. In any real situation we deal with a macroscopic sample containing enormous number of atoms. Therefore, it is convenient to have a special unit to describe a very large number of atoms. The idea of unit to denote a particular number of objects is not new. For example, the pair na 2 items and the dozen 12 items are all familiar units. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் பெரும மாதிரிகளை எண்ணிக்கையை அளவிட பல்வேறு அளவு முறைகளை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம். அதில் ஜோடி அப்படின்னா பேர் ஆஃப் செப்பல் அப்படின்னு சொன்னோம்னா 2 உருப்படி 2 காலனின்னு அர்த்தம். அது மாதிரி டஜன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12. அதாவது வாழைப்பழம் இந்த மாதிரி வாங்கினோம்னா என்ன பண்ணுவாங்க, 1 டஜன் தாங்க அப்படிம்பாங்க. அப்போ 12 வாழைப்பழங்கள் கொண்டது. அது மாதிரி 12 ஐட்டம்ஸ் இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச அளவு. அதுபோல் அதிக எண்ணிக்கை கொண்ட அணுக்கள் மற்றும் மூலக்கூறை குறிப்பிடுவதற்கு ஒரு சிறப்பு அலகு தேவைப்பட்டுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கெமிஸ்ட்டு மெஷர் ஆட்டம் அண்ட் மாலிகுல் இன் மோல்ஸ். அதுக்காக தான் வந்து அணுக்களையும் மூலக்கூறையும் அளவிடுவதற்கு மோல் என்ற அலகை பயன்படுத்தினாங்க. இந்த மோல்ங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கிள் அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. இந்த SI சிஸ்டம் த மோல் இஸ் த amount of substance that contain as many elementary entities. அதாவது அது என்ன elementary entities-னா atoms, molecule or other particles as there are atom in exactly 12 gram or அல்லது 0.012 kg of the carbon 12 isotope. அதாவது SI அளவு முறையில் ஒரு மோல்ங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, கார்பன் 12 ஐசோட்டோப்பின் 12 கிராம் அல்லது 0.012 கிலோகிராம் நிறையுள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்களை கொண்ட பொருளின் அளவு. அந்த பொருள் எது? அணுவாக இருக்கலாம், மூலக்கூறாக இருக்கலாம், அல்லது பிற துகள்களாக இருக்கலாம். இதுதான் அவங்க SI அளவு முறையில் ஒரு மோல்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்பன் 12ல் அதனுடைய 12 கிராம் நிறையில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய எண்ணிக்கைக்கு சமமான துகள்களினுடைய அளவை தான் வந்து மோல்னு சொல்கிறாங்க. The actual number of atoms in 12 gram of carbon 12 is determined experimentally. அது எதன் மூலமாக பண்ணியிருக்காங்கன்னா, கார்பன் 12 ஐசோட்டோப்பில் இருக்க அணுக்களின் எண்ணிக்கையை சோதனை முறையில் தான் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. திஸ் இஸ் கால்டு அவகேட்ரா நம்பர். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அவகேட்ரா எண் அப்படின்றாங்க. ஏன் அதுக்கு பேர் வச்சுதுன்னா NAன்னு அதுக்கு பேர் அவகேட்ரா நம்பர். இது முன்னாடியே ஒரு பாடப்பகுதியில் பார்த்துருக்கோம். நேம்டு ஆஃப்டர் அன் இட்டாலியன் சயின்டிஸ்ட் அமிடியோ அவகேட்ரோ who proposed its significance. அவர் வந்து இதை முன்மொழிஞ்சதுனால அந்த பேர் வந்து அவகேட்ரா எண்ணுன்னு அழைக்கப்படுது. இட்ஸ் வேல்யூ, அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 6.023 × 10⁻23ங்கிறது தான் அவகேட்ரா எண்ணுடைய வேல்யூ. ஸோ 1 mole of substance contain 6.023 × 10⁻23 entities. அதாவது ஒரு துகளானது, அதாவது ஒரு மோல் என்பது என்னென்னா 6.023 × 10⁻23 துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உதாரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 mole of oxygen molecule contain அப்படின்னா 5 மோல்னால் என்ன பண்ணணும், இந்த 5 வந்து
இந்த 6.023 இன்ட்டு 10⁻23 பெருக்கணும்னா எவ்வளோ மோல்ஸ் வருதோ அதுதான் வந்து ஆக்சிஜன் மூலக்கூறுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறது. மோல் கான்செப்ட், the study of collection of particle by using mole as the counting unit. In order to express the mass and volume of such unit particles in a bulk of matter is known as mole concept. மோல் என்பதன் எண்ணிக்கை அலகாக பயன்படுத்தி மூலக்கூறு நிறை மற்றும் பருமனை கணக்கிடும் முறையே மோல் தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மோல் வால்யூம் ஆஃப் கேஸ் எஸ்டிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்டிபிங்கிறது என்ன? திட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில் அப்படிங்கிறப்ப அதனுடைய மதிப்பு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22.4 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மோல், இது வந்து மோல். மோல் என்பதன் எண்ணிக்கை அலகாக பயன்படுத்தி இந்த மூலக்கூறுடைய நிறை அல்லது இதில் இருக்கக்கூடிய கேஸினுடைய பருமனை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இதனுடைய நிறையை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அணுக்களுடைய எண்ணிக்கை, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு கணக்கிடக்கூடிய ஒரு தத்துவம் தான் வந்து மோல் தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் எஸ்டிபிங்கிறது முன்னாடியே சொல்லியாச்சு, திட்ட வெப்ப நிலை மற்றும் அழுத்த நிலை, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 273.15 கெல்வின். ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னா 1.00 ஆட்டம், அதாவது அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் இது 1.00 ஏடிஎம்னு சொல்லுது வளிமண்டல அழுத்தத்தில். Mole of atoms. 1 mole of an element contain 6.023 into 10⁻23 atoms and it is equal to its gram atomic mass அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மோல் ஆக்சிஜன் ஆட்டத்தில் அடங்கியிருக்கக்கூடிய 6.023 into 10⁻23 atom of oxygen and its gram atomic mass is 16 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது mole of atoms, 1 mole of an element containing 6.023 into 10⁻23 atoms and it is equal to its gram atomic mass. ஒரு மோல் அணு என்பது 6.023 இன்ட்டு 10⁻23 அணுக்களை குறிப்பது. இந்த இது வந்து அந்த அணுவினுடைய கிராம் அணு நிறைக்கு சமம். இப்போ இவங்க உதாரணத்தில் கொடுத்துருக்க ஆக்சிஜனுடைய அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து இது 6.023 இன்ட்டு 10⁻23ங்கிறது. இது எதுக்கு சமம் அப்படின்னா அதனுடைய அணு நிறையான 16 கிராமுக்கு சமம். இது ஒரு மோல் அணுவில். ஒரு மோல் மூலக்கூறு அப்படிங்கிறது, அதாவது ஒரு மூலக்கூறின் மோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 1 mole of matter contain 6.023 into 10⁻23 molecules and it is equal to the gram molar mass. அதாவது ஒரு மோல் மூலக்கூறு என்பது எதை குறிக்குதுன்னா 6.023 into 10⁻23 மூலக்கூறை குறிப்பதாகும். இது அதனுடைய மூலக்கூறினுடைய கிராம் நிறைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஆக்சிஜனை தான் உதாரணமாக சொல்லியிருக்காங்க. One mole of oxygen molecule contain 6.023 into 10⁻23 molecules of oxygen and its gram molecule mass is 32 gram. அப்போ அது வந்து 32 கிராமுக்கு இது வந்து சமம். மோலார் பருமன், மோலார் வால்யூம்னா என்ன அப்படின்னு பார்த்தா 1 mole of any gas occupying 22.4 liter or 22,400 ml at STP அப்படின்னா திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் வாயுவானது 22.4 லிட்டர் அல்லது 22,400 மில்லி லிட்டர் பருமனை ஆக்குபை பண்ணிக்கும். அந்த வால்யூமுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா மோலார் வால்யூம்னு சொல்கிறாங்க. இதைத்தான் இந்த பிக்சர் வந்து நமக்கு ஷோ பண்ணி காட்டுது.
இதுதான் இந்த பிக்சர் வந்து நமக்கு ஷோ பண்ணி காட்டுது மோலார் கான்செப்டை. The number of mole of a substance can be calculated by various means depends on the data available. மோல்களின் எண்ணிக்கையானது கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மாலிகுல் மூலக்கூறுகளின் மோல்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம் அணுக்களின் மோல்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் கேஸ் வாயுக்களின் மோல்களின் எண்ணிக்கை. அதாவது எஸ்டிபின்னா என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மோலார் வால்யூம், திட்ட வெப்ப அழுத்தத்தில் அந்த திட்ட மோலார் பருமன் எவ்வளோன்னா 22.4 லிட்டர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் அயன் அயனிகளின் மோல்களின் எண்ணிக்கை. இதெல்லாம் வச்சு தான் இதை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து கணக்கிடுறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா திட்ட வெப்ப அளவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திட்ட வெப்ப நிலை மற்றும் அழுத்த நிலை. ஆங்கிறது அழுத்தத்தை குறிக்கிறது. எந்த வெப்பநிலையில் அப்படின்னா 273.15 கெல்வினில் ஒரு வளிமண்டல அழுத்தத்தை தான் இந்த திட்ட வெப்ப அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் மோல்களின் எண்ணிக்கை எப்படிலாம் கணக்கிடுறோம் அப்படின்னா அது தரவுகள், அந்த தரவுகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது கால்குலேட் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை டிஃப்ரெண்ட் மோடு. மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிட பல்வேறு முறைகள் இருக்குது. மோல்களின் எண்ணிக்கை நிறை பை அணு நிறையிலையும் மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். அதாவது மாஸ் அண்ட் அட்டாமிக் மாஸ். அடுத்து நிறை பை மூலக்கூறு நிறை, அதாவது மாஸ் பை மாலிகுலார் மாஸ், அது மூலமாக கண்டுபிடிக்கலாம். அணுக்களின் எண்ணிக்கை பை 6.023 × 10⁻23. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை 6.023 × 10⁻23 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். மூலக்கூறு எண்ணிக்கை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு போட்டு அதை வந்து 6.023 × 10⁻23 அப்படிங்கிற இது மூலமாக இந்த 4 வாய்ப்பாடுகள் மூலமாக நம்ம வந்து மோல்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த கணக்கீடுகளை கீழே பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல் இன் 46 கிராம் சோடியம். 46 கிராம் சோடியத்தில் மோல்கள் நிறைய எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஃபார்முலா வந்து இதுதான். என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலிமெண்ட். அதாவது மோல் நிறை பை அணு நிறை இங்கே சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ மோல்களுடைய எண்ணிக்கை இதில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறை என்ன அப்படின்னா 46 கிராம். சோடியத்துடைய நிறை வந்து 46, அதனுடைய அணு நிறை எவ்வளோ அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து 23. அப்போ 23 46 டிவைட் பண்ணும்போது 46 23 டிவைட் பண்ணும்போது 2 மோல் அப்படிங்கிறது தான் வருது. இது எந்த ஃபார்முலாவை குறிக்குது? நிறை பை அணு நிறையை குறிக்குது. இது மூலமாக மோல்களை கணக்கிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 5.6 லிட்டர் ஆஃப் 5.6 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் அட் எஸ்டிபி. எஸ்டிபி நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டு என்ன பார்த்தோம்? ஸ்டாண்டர்டு மோலார் வால்யூம்னு பார்த்தோம். சரிங்களா? அப்போ ஸ்டாண்டர்டு மோலார் வால்யூமில் இந்த கிவன் வால்யூம் ஆஃப் O2 அட் எஸ்டிபி பை மோலார் வால்யூம் அட் எஸ்டிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திட்ட வெப்ப அழுத்த நிலையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 5.6 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜனுடைய பருமன் இதனுடைய மோலார் பருமன் எவ்வளோ அப்படின்னா மோலார் பருமன் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. என்னது? மோலார் வால்யூம் இன் எஸ்டிபின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ தான் இங்கே போடணும். எவ்வளோ போடணும்? இந்த இங்கே இருக்குது 22.4. இதை 22.4 போட்டு 5.6 டிவைட் பண்ணோம்னா 0.25 மோல்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் எ சாம்பிள் தட் கண்டைன் 12.046 × 10⁻23 ஆட்டம் ஆஃப் அயன். அதாவது 12.046 × 10⁻23 இரும்பில் இருக்கக்கூடிய மோல்களுடைய எண்ணிக்கை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அணுக்களுடைய எண்ணிக்கை கொடுத்துட்டான். அணுக்களுடைய எண்ணிக்கை கொடுத்து மோல்களை கேட்குறான். அப்போ அணுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 12.0
4 6 × 10⁻23 போட்டுட்டு கீழே அவகேட்ரா எண் அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும் 6.023 × 10⁻23. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது 23 கேன்சல் ஆகிடும். இதை வந்து நம்ம ஃபார்முலா போட்டு டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 2 மோல்னு வரும். நமக்கே தெரியும் 6 2 12. அப்படியே பார்த்தோம்னாவே இது 2ஆல் தான் அடங்குதுன்னு அர்த்தம். அப்போ 2 மோல்கள் 2 மோல் ஆஃப் அயன் வந்து இதில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடப்பகுதி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். இந்த பாடம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ பதிவுகளை நீங்கள் இந்த சேனலில் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாடம் குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.